Hi friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிரான்சிஷன் பீஸ் எப்படி மாடல் பண்ணுறது, எப்படி டிராயிங் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ டிரான்சிஷன் பீஸ் அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனை ஜாயின் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு காம்பனண்ட். ஓகேங்களா? டூ டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன்னா ஒன் சைடு வந்துட்டு சர்க்குலர் அண்ட் அதர் சைடு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த கிராஸ் செக்ஷனை கனெக்ட் பண்ணுற ஒரு காம்பனண்ட் பேர் தான் டிரான்சிஷன் பீஸ். ஸோ அதை எப்படி மாடல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பீம் போட்டுக்கலாம். சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ஒரு டைப்பு அண்டு ஸ்கொயர் ஹாலோ செக்ஷனுக்கு ஒன்று போட்டுடலாம். ஸோ இதை வந்துட்டு சர்க்குலராக நம்ம மாற்றிடுறோம் டியூபு. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 1 மீட்டர் டயாக்கு ஒரு டியூப். ஓகே, சிம்லராக இது வந்து ஸ்கொயர் டியூபாக மாற்றிடலாம். ஸ்கொயர் டியூப் வந்துட்டு எஸ்ஹெச்எஸ். ஸோ இது வந்துட்டு 1 மீட்டர், திக்னஸ் வந்து 10 mm. ஓகே, இப்போ நம்ம சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அண்டு ஸ்கொயர் ஹாலோ செக்ஷன்ஸ், ஸோ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதான் வந்துட்டு டிரான்சிஷன் பீஸ். ஓகே, இப்போ கிரிட் பி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் 5000 5000. ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ அந்த டிரான்சிஷன் பீஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு காம்பனண்ட் இருக்கு. ஸோ அந்த காம்பனண்ட் பேர் வந்துட்டு ஜஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் டு சர்க்கிள். ஸோ இந்த காம்பனண்ட் தட் இஸ் 17 நம்பர். இதை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் டியூப் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ரெக்டாங்கிள் டு சர்க்கிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர் ஹாலோ செக்ஷன்ஸ் அதை பிக் பண்ணிட்டு செகண்ட் வந்துட்டு சர்க்குலர் ஹாலோ செக்ஷன். ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் ரெண்டு ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன். ஸோ இப்போ நமக்கு டிரான்சிஷன் பீஸ் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ கட்டு வேணும்னு சொன்னனால நமக்கு இந்த சைடு கட்டு இருக்குது. ஓகே, ஸோ இன்கேஸ் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டு கிரியேட் ஆகாது. காம்பனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஓகே, ஸோ 2 கட் வேணாலும் 2 கட் கொடுத்துக்கலாம், இல்லை 4 கட்ஸ் 4 கட்டு வேணாலும் 4 கட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கட்டு போதும் அப்படின்னால இது செலக்ட் பண்ணிவிட்டு காம்பனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ திருப்பி டபுள் கிளிக் பண்ணுவோம். பார்ட்ஸ். ஸோ இதில் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு இந்த செக்மெண்ட் வந்துட்டு எத்தனை செக்மெண்ட்டாக எனக்கு பிரியணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 6 கொடுக்குறேன், கொடுத்துட்டு மாடிஃபை. இப்போ 6 செக்மெண்ட் நமக்கு கிடைக்கும். 1 2 3 4 5 6. ஸோ இதே 4 கொடுத்தோம்னா 4 செக்மெண்ட். இப்போ நம்ம 6 கொடுத்துக்கலாம். காம்பனண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ இந்த காம்பனண்ட்டோட பொசிஷனை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது டிஃபால்ட்டில் இருக்குது. இது வந்து பிஹைண்ட் கொடுத்துடலாம். ஸோ பிஹைண்ட் கொடுத்துட்டா அது கரெக்டாக ஆஃப்செட் ஆகி பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஷன் பீஸோட ஹைட் வந்துட்டு 4500.
டயா வந்துட்டு 2810. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டயா வந்துட்டு 2810 திக்னஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இதை மாற்ற அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காம்பனண்ட்டும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போது ஹாலோ செக்ஷனில் 2810 கொடுத்துட்டு மாடிஃபை, கண்ட்ரோல் பி. ஸோ இதோட ஹைட் வந்துட்டு நம்ம இந்த கேப்பை தான் அந்த ஹைட்டாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 4500 தள்ளி இந்த ஸ்கொயர் ஹாலோ செக்ஷன் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு 4500. ஓகே, இந்த ஹாலோ செக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் மூவ். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அடியில் கட்டாக இருக்குன்னா நமக்கு வியூ டெப்த்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக நமக்கு வியூ கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ டிரான்சிஷன் பீஸை வந்துட்டு நம்ம மாடல் பண்ணிட்டோம். ஸோ இதோட டெவலப்மெண்ட் டிராயிங் நாம் எடுக்கிறதுக்கு அன்ஃபோல்டு சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு நம்ம பொசிஷன் பிக் பண்ணணும். பொசிஷன் பிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெவலப்மெண்ட் வந்து கிடச்சிடும். கண்ட்ரோல் பி. ஸோ இதான் வந்து டெவலப்மெண்ட். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் பிக் பிளேட், இதை வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதோட இந்த மாதிரி சிங்கிள் பிளேட் நமக்கு கிடைக்கும். ஸோ அவுட்டர் ஜாமெட்ரி கவர் பண்ணி சிங்கிள் பிளேட். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் பிளேட் கிடைக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட செக்மெண்ட் பிளேட்டும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே இப்போ மெர்ஜாக இருக்குது. ஸோ அதை ஆஃப்செட் பண்ணி பார்க்கணுன்னா ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு இதுக்கும் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மாடிஃபை, காம்பனன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செக்மெண்ட் பிளேட்டும் இருக்குது அண்டு சிங்கிள் பிளேட் அதுவும் வந்துட்டு கிடைக்கும். காம்பனன்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை. ஓகே, இல்லை எனக்கு செக்மெண்ட் பிளேட் மட்டும் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை, கண்ட்ரோல் பி. இப்போ டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிராயிங் எடுத்துக்கலாம். இப்போ டைமென்ஷன் செக் பண்ணலாம். 1405 எட்ஜ் வந்துட்டு 1405, அடுத்தது 2810, அதே மாதிரி அதர் எண்டு வந்துட்டு 1405. ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சரௌண்டிங் பிளேட் வந்துட்டு எனக்கு க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு சரௌண்டிங் பிளேட் வேணும் அப்படின்னா எஸ் அண்ட் கிரியேட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிளேட் வந்து கிடைக்கும். அந்த ஸ்கொயர் பிளேட்டுக்கான அவுட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இல்லை எனக்கு பிளேட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா எஸ் அண்ட் கிரியேட் பிளேட். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த பிளேட்டு தான் அவுட்டர் எட்ஜஸ் எல்லாமே கவர் பண்ணுறது உண்டான ரெக்டாங்கிள் பிளேட். ஸோ இப்போ நோ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாடிஃபை, காம்பனன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. இப்போ டிராயிங் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு
செலக்ட் அசம்பிளிஸ் இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிரியேட் ஃபேப்ரிகேஷன் ட்ராயிங். ஸோ இப்போ நம்பரிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். செட்டிங்ஸை செக் பண்ணிக்கலாம். அன்டிக் பண்ணிட்டு ரீயூஸ் ஹோல் நம்பர், அப்ளை, ஓகே, பெர்ஃபார்ம் நம்பரிங். ஸோ ஜஸ்ட்டு கிரியேட். இப்போ ட்ராயிங் கிரியேட் ஆயிடுச்சு. ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் டாக்குமெண்ட் மேனேஜர். ஸோ ட்ராயிங்கை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கிரியேஷனில் ஆட்ரிபியூட்டில் மாடல் கொடுத்துக்கலாம். மாடல் கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே. ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் மட்டும் நான் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன் மட்டும் கீழே ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஹோலாக அந்த ட்ராயிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். ஸோ இப்போ நமக்கு டைமென்ஷன்ஸ் மட்டும் டெலிட் ஆகிடும். ஸோ வேறு ஏதாச்சும் வியூ வேணான்னா நம்ம இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். ஓகே. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு 90 டிகிரி ஜெட்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஓகே. இப்போ திருப்பி டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டிரான்சிஷன் பீஸோட டெவலப்மெண்ட் ட்ராயிங். ஸோ இதில் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இது மாதிரி எல்லா டைமென்ஷனும் செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே டைமென்ஷன் செக் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வந்துட்டு 4714. ஸோ இன்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது 4714 இங்கே இருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ 4619. 4619. ஸோ டீட்டெயில் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைச்சிருக்கு டைமென்ஷன்ஸ். ஸோ இதில் சிங்கிள் பார்ட் வியூ வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிரியேட் சிங்கிள் பார்ட் வியூ. ஸோ அந்த செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டோட சிங்கிள் பார்ட் வியூ கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி இதுலேயும் டைமென்ஷன்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணுமோ அதை மாதிரி ரொட்டேட் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ ட்ராயிங் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த டிரான்சிஷன் பீஸ் எப்படி மாடல் பண்ணுறது, அதோட டெவலப்மெண்ட் ட்ராயிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.